பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையிலே தான் விடுதலை இருக்கிறது. அதைதான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 146 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். பக்கத்தால சொல்லுங்க, மனுஷனை நம்பாத. அதை தானே வேதம் சொல்லுகிறது. பிரபுக்கள், ஆட்சியிலே இருக்கிறவர்கள், உயர் பதவியிலே இருக்கிறவர்கள், உயர் மேன்மையிலே இருக்கிறவர்களை அவர்களை நம்பாதே. இரண்டாவது, மனுபுத்திரனை நம்பாதே. அங்க என்ன சொல்லப்படுகிறது? ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதே. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. ஒரு மனிதன் உன்னை விடுதலையாக்க முடியாது. உன் வாழ்க்கையிலே உன் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே ஒரு மனிதனை நீ நம்பும் பொழுது அந்த மனிதன் உன்னை என்ன செய்ய முடியாது? விடுதலையாக்க முடியாது. அதைதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீர்கள். இன்றைக்கு ஒன்று சொல்லுவார்கள், நாளைக்கு வேறு விதமாய் நடப்பார்கள். நம்மளை பார்க்கும்பொழுது நீதான் எல்லாமே சொல்லுவாங்க. நீ போன உடனே உணர்ந்தாங்க, இப்பதான் வந்து போனாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னுவாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாத. 4 வசனம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய ஆவி என்ன ஆயிடும்? பிரிஞ்சிடும். இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அதைதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒரு சில மனிதர்கள் உயிரோடு இருப்பாங்க, ஆனா சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உனக்கு அற்புதம் செய்யறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனிதர்களுடைய ஆவி பெரியும். இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். நம் தேவன் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் 10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் வெளிப்படுறாரு, அரசாண்டுகிறார். அவர் கர்த்தர், அவர் சதா காலங்களிலும் அவர் என்ன பண்றாரு? அரசாண்டு கொண்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் என்ன பண்ணாத? நம்பாத. வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, மனிதனை நீ நம்பாத. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீ என்ன பண்ணாத? நம்பாத. கர்த்தர் மேல மாத்திரம் நீ என்ன பண்ணு? நம்பிக்கை வை. வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்துல, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் கையில வைத்திருக்கிற வேத புத்தகம் ஜீவன் உள்ளது. நம் வேத வார்த்தைகள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. நம் கருத்தில் இருக்கிற வேத வார்த்தைகள் இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் நம் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்றாங்க? இவங்களை நம்பினங்க, நான் ஏமாந்துட்டேன். அவங்கள நம்பினேன், நான் ஏமாந்துட்டேன். நம்பிதாங்க பொண்ணை கொடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. நம்பிதாங்க பணத்தை கொடுத்தேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன் நினைச்சாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய மனிதர்களுடைய காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. வேதம் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? யாரையும் நீ நம்பாத, கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல மாத்திரம் நம்பிக்கை வை. மத்தேயு 10:17 இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர்களை குறித்து நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. இயேசு என்ன சொன்னாரு?
மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2:22 வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாற்றுவான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, மனுஷனை நம்புறதை விட்டுடு, மனுஷனுடைய வார்த்தையை நம்புறதை விட்டுடு. அதற்கு மேலாக கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நீ நம்புவாய் என்றால் நிச்சயமா அவர் வார்த்தை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அவர் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. மனுஷனை நம்புறத நம்ம என்ன பண்ணணும்? விட்டுடணும். அதுக்காக மனுஷன்கிட்ட பேசக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, உறவுகளிடத்துல பேசக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. எல்லாரும் நமக்கு தேவை, ஆனா யாரையும் நம்பிடாத, எல்லாரும் மேலே அன்பு செலுத்து, எல்லாரிடத்தில் அன்பாயிரு. கர்த்தர் அததான் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. ஆனா யாரையும் என்ன பண்ணிடாத, நம்பிடாத. ஒரு சின்ன கதை சொல்றேன். 2 நண்பர்கள், ரொம்ப எப்படின்னா நகமும் சதையாக இருந்த 2 நண்பர்கள் ஒரு இடத்திலே வசித்து வந்தார்கள். அதில் ஒரு நண்பனுக்கு காட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை, காடு எப்படி இருக்கும் என்று பார்க்கணும். 2 மனிதர்களும் பேசிக்கொண்டு என்ன பண்ணாங்களா, அந்த காட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு காட்டுக்கு புறப்பட்டு போனார்கள். 2 பேரும் பேசிக்கிட்டே போகும் பொழுது திடீரென்று பார்த்தால் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கரடி வந்து நின்றது. அந்த 2 நண்பர்கள் மத்தியிலே பார்க்கும் பொழுது ஒரு நண்பனுக்கு, ஒரு மனிதனுக்கு என்ன தெரியும்னா மரம் நல்லா ஏற தெரியும், ஒரு மனிதனுக்கு மரம் என்ன பண்ணாது, நல்லா ஏற தெரியாது, மரமே ஏற தெரியாது. அந்த கரடியை பார்த்தவுடன் அந்த மனிதன் ஓடி வேகமாய் மரத்தில் ஏறிக்கொண்டான். கூட இருந்த அந்த நண்பன் சொன்னான், எனக்கு மரம் ஏற தெரியாது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணினா நான் என்ன பண்ணுவேன், நானும் அந்த மரத்தில் என்ன பண்ணுவேன், ஏறிக்குவேன் அப்படின்னு சொன்னான். அந்த இன்னொரு நண்பன் சொன்னான், உன்னை நான் மரம் ஏற உதவி செஞ்சேன்னா என் உயிர் போயிடும், என்ன நான் என்ன பண்ணிடுறேன், காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த நண்பனை விட்டுட்டு அவன் மரம் ஏறிட்டான். அந்த கரடி கிட்ட கிட்ட வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்று அந்த மனிதனுக்கு தெரியல. கீழே விழுந்துட்டு மூச்செல்லாம் இறுக்கமா பிடிச்சிட்டு மரித்து போன ஒரு மனிதனை போல படுத்து கொண்டான். அந்த கரடி வந்தது கிட்டே வந்து அவனை மோந்து பார்த்தது. ஐயோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்டெல்லாம் மோந்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுச்சு. உடனே அந்த மனிதன் அங்கேயே படுத்து கொண்டிருந்தான். மரத்தில் இருந்த அந்த நண்பன் இறங்கி ஓடி வந்து அவனை எழுப்பினான். உனக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ஆகலை. கரடி என்ன உன்னை மோதி பார்த்துட்டு விட்டு போச்சு, உன் காதில் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டது. அந்த மனிதன் சொன்னானா, அந்த கரடி என்ன சொல்லிச்சு தெரியுமா, இப்படி மோசமான நண்பனை நம்பி நீங்க வந்தே காட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சா அந்த மனுஷன் சொன்னான், அந்த கரடி என் காதில் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இப்படி ஒரு மோசமான ஒரு நண்பன், ஆபத்துல உன்னை கைவிட்டு ஓடி போற ஒரு நண்பனை நம்பி இந்த காட்டுக்குள்ள வந்தியே, இனி இந்த நண்பனை நீ என்ன பண்ணாத, நம்பாதன்னு சொல்லிட்டு போச்சு காதுல. இதைதான் வேதம் சொல்லுகிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் என்ன பண்ணாத, நம்பாத. இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது அந்த மனுஷனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் தான் சமுத்திரத்தை படைத்தவர். அந்த சமுத்திரத்தில் இருக்கிற அவையில், அந்த சமுத்திரத்திற்குள்ள இருக்கிற எல்லா மச்சங்களையும் உண்டாக்கினவர் அவர்தான். அவர் என்றென்றைக்கும் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உண்மையை காக்கிற தேவன். அவருடைய குணாதிசயம், கர்த்தருடைய குணாதிசயம், கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவென்று சொல்லுகிறது. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாம் நியாயம் செய்கிறவர், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கட்டுண்டவர்களை
கர்த்தர் விடுதலையாக்குகிறவர், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுற தேவன், நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிற தேவன், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் அவர் ஆதரிக்கிற தேவன். இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நீ நம்புவாய் என்றால் நிச்சயமா கர்த்தர் உன் வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாரு. இன்னைக்கு மடங்கடிக்கப்பட்டிருக்கிறியா? கவலைப்படாத. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. அவர் உன்னை தூக்கி விடுகிற தேவன். பசியால் இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், விதவைகளை நேசிக்கிற தேவன், விதவைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், விதவைகளை வழிநடத்துகிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை நீ மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், மோசம் போயிருக்கலாம். அதையெல்லாம் இன்றைக்கு விட்டுவிடு. கர்த்தரை மாத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீ நம்புவாய் என்றால் கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன். உன்னை தூக்கி விடுவார். நீ எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். நீ வியாதியாக இருந்த கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பார். நீ அடிப்படையான வசதி கூட இல்லாத வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மை செய்வாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். அவர் அரசாளுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்றால் எல்லா ராஜாங்கத்தையும் அரசாங்கத்தையும் அவர் தோல் மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மை நடத்துகிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார். மடங்கடிக்கப்பட்டிருக்கிறியா? மனிதர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். வியாதியாக இருக்கிறையா? கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பார். நீ பசியாக இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு ஆகாரம் கொடுப்பார். பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன். உனக்கு யாருமே இல்லை என்று கலங்காத. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கலாம். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம். தூயாவின் தூயவருமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், விதவைகளை நேசிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். இந்த நாளிலே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய, மடங்கடிக்கப்பட்டிருக்கிறவர்களை தூக்கி விடுங்க. மனிதர்களாலே, உறவுகளாலே, நண்பர்களாலே ஏமாற்றம் அடைந்து துரோகம் செய்யப்பட்ட மனிதர்களை ஆண்டவரே நீர் தூக்கி விடுவீராகும், அற்புதம் செய்வீராகும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.